யார் சாமி அது? சாமி நாரதர். யார் சாமி? நாரதர் சாமி. யார் சாமி? யார் சாமி? வாழ்க, நலமோடு வாழ்க, புகழோடு வாழ்க. நீண்ட இப்பெல்லாம் நீள்றதே இல்லை சாமி. பாவம் உண்மையை சொல்றாரு. அது நீண்டு 1.5 வருஷம் ஆகுது சாமி. இந்திரியா முதல்ல இப்ப எந்திரிக்காது சாமி. நானு கவேத்ரா, சுவேத்ரா, முஸ்லீரா, மேன் பவர் 100, மெல்கோகைன், அல்டோஜைன், லோபிட்டின் இத்தனை மாத்திரை போட்டு கிளம்பல. மெடிக்கல்காரனுக்கு கூட இத்தனை பேர் தெரியாது. சொன்னா எப்படி கிளம்பு சாமி? நான் ஒண்ணு எந்திரிக்க சொன்னியா? அந்த ஒண்ணு எந்திரிச்சுதான் 1 வருஷம் ஆகுது. மனித துப்பாதையா உள்ளது உள்ளே போயிடு. நாராயணா நாராயணா. நாராயண வந்தாலும் எந்திரிக்காது. நாராயண வந்தாலும் எந்திரிக்காது சொன்னே. நீ எந்திரியா முதல்ல. நான் எந்திரிச்சா அது எந்திரிக்குது இல்ல, அது எந்திரிச்சா என்னால எந்திரிக்க முடியல. ஒண்ணு என்னை எந்திரிக்க சொல்லுப்போம், இல்ல அது எந்திரிக்க சொல்லு. அட கடவுளே கடவுளே. கடவுள் வந்தாலும் தாங்களை அழைத்து நீர் எழுந்துறது வாரும். கூப்பிட்டியதா? செந்தமிழ்ல சொன்னாதான் ஒரு புரியும். தாங்களை எழுந்திருக்க சொன்னேன். வாரம் ஐயா. அப்பா உங்களை பார்க்கும் பொழுது எனக்கு பக்தி தன்னாலே வந்து சாமி. எத்தனையோ பேச்ச அந்த காட்டுக்குள்ள வந்திருக்காங்க தவம் பண்ண. அவங்கள்ட்ட எல்லாம் நான் நமஸ்காரம் வாங்க விரும்பல. உங்க முகத்தை பார்த்தா உங்கள்ட்ட நமஸ்காரம் வாங்கணும் போல இருக்கு சாமி. நமஸ்காரம் பண்ணுங்க சாமி. எதியா நமஸ்காரம்? எதியா நமஸ்காரம்? இதான் சாமி. இது என்ன நமஸ்காரம்? குத்து நமஸ்காரம் சாமி. நமஸ்காரம் மொத்தம் 5 வகை நமஸ்காரம் தான். ஏக நமஸ்காரம், துபாக நமஸ்காரம், திரியா நமஸ்காரம், சாஸ்திர நமஸ்காரம், பஞ்சாங்க நமஸ்காரம், 5 வகை நமஸ்காரம். இது என்ன குத்து நமஸ்காரம்? 5 நமஸ்காரத்துல குத்து நமஸ்காரம் நமஸ்காரம் இருக்கா? இல்ல இல்ல, அது உங்கள்ல இல்ல எங்கள்ல இருக்கு சாமி. அது என்ன உங்கள்ல இல்ல எங்கள்ல இருக்கு? அது குத்து நமஸ்காரம் தான். அப்படியா? அப்படின்னா நீங்க யாரை வணங்குறீங்க? எம்பெருமே முருகப்பெருமானே சாமி. முருகப்பெருமான வணங்குறாயா? ஆமா சார். முருகப்பெருமான வணங்குறவரா? முருகப்பெருமான் எம்பெருமே முருகப்பெருமான். முருகப்பெருமான வணங்குறீங்க. உனக்கு எங்க பட்டைய கடை? பட்டையா? எந்த நேரத்துல எதையா போய் அறிமுகப்படுத்துறேன்? இந்த நேரத்துல பட்டை, கடுக்காய் பட்டை, காஞ்சிராம் பட்டை, வேப்பம் பட்டை, வேளாண் பட்டை, பனவெல்லாம், அழுகி போன அண்ணாச்சி பழம், முள்ள மாதிரி போன வாழைப்பழம், இதெல்லாம் குளத்தாங்கரையில குழிய பறிச்சு மண்பானைய பறிச்சு அதுக்குள்ள இதெல்லாம் உள்ள ஒன்னா கொட்டி விட்டு அது அழுகிறதுக்கு கொஞ்சோண்டு யூரியாவே போட்டு விட்டு ஊரல் போட்டவன் இருப்பேன் பாரு விருதான். ஐயப்பன் கோயிலுக்கு குருசாமி கூட அப்படி விருது இருக்க மாட்டான் சாமி. செத்தவன் வீட்டுக்கு போக மாட்டான், கட்டின கொண்டாடிக்கிட்ட படுக்க மாட்டான். ஏன் தூக்கி வச்சு எரிக்கும் பொழுது பட்டை வடியாதான். 27 நாள் சென்று தூக்கி வச்சு எரிச்சு முதற்கொண்டு எடுத்து உழைச்சிட்டு வந்து ஒட்டு திரையில படுக்கிறவன் ஒரு டாப்பை அடிச்சான்னா 4448 நரம்புலையும் போய் பாயிரா. அந்த பட்டைய பத்தி நீங்க பேசலாமா சாமி? பட்டை எடுக்க தத்துவம் உனக்கு தெரியுமாயா? தெரியுமா தெரியாதா? என்ன ஊரல் போட்டு காய்ச்சிறவங்களுக்கு தத்துவம் தெரியாதா? சொல்றேன் புரிஞ்சுக்கையா. என்ன உங்களுக்கு இந்த பழக்கம் இருக்கோ? இல்ல கேட்டு தத்துவம். நிறகுடம் தண்ணி எடுத்துக்க. அதுதான் நிறகுடம் தான். தண்ணியை ஊத்திட்டா பழம் எல்லாம் போடுவோம், வெள்ளமும் போடுவோம். அதுல நிறசம்பு தண்ணி எடுத்துக்க. நாங்க அளந்துதான் ஊத்துறோம். கூட போயிருச்சுன்னா சரி சரி, கூட போயிருச்சுன்னா முந்துக்க வேண்டியது எடுத்து பட்டை அடிக்கணுமா வேணாமா? ஐயோ அது கிடைச்சா போதும். நிறகுடம் தண்ணியில நிறசம்பு தண்ணி எடுத்து இந்த 3 விரல அதுக்குள்ள உள்ள விடணும். இல்லையா? நான் தான் கணக்கு சரியா இருக்குன்னு எடுத்துட்டேன். அப்புறம் ஏன் அதுக்குள்ள கொண்டு விரல விட்டு ஏன் சந்தேக? பட்டை வேணுமா வேணாமையா? வேணும். அப்படியே இந்த விரல்ல தொட்டுக்கணும். இந்த கட்டை விரலால 3 விரலையும் அப்படியே தடவணுமையா? இல்லையா? நீ மறந்துட்டியா இல்ல நான் மறந்துட்டேன்னா? என்னதியா? எப்ப தடவுறதுன்னு தெரியாம நீங்க சொல்லிக்கிட்டு இருக்கீங்க சாமி.
கிளாஸில் ஊற்றி வச்சுக்கிட்டு ஊறுகாயை எடுத்து இப்படி தடவி எலும்புச்சம்பள தோலை நீக்கணும். இதுதான் நான் சொல்ல வேண்டிய. ஏய், உனக்கு பட்டி அடிக்கணுமா வேணாமா? அடிக்கணுங்க. அப்படி தடவி அண்ணாந்து அப்படி நெத்தியில் அடித்தால் அதனுடைய தத்துவமே மிக பெருமையா. நெத்தில எவ்வளவு அழகு தெரியுமா, சிறப்பு தெரியுமா, பக்தி மயம் எங்கேயா இருக்கு? அங்கேதானே இருக்கு. சொல்ற வாயில அடிக்கிறத கொண்டு போய் நெத்தில அடிக்க சொல்ற. வாயில் அடிக்கிறாங்க. அப்பனா திருநீர் பட்டையா வாயில் அடிப்பாங்களா நெத்தியில் அடிப்பாங்க? திருநீர் பட்டையா? வேற என்ன? அதையா முட்டை முட்டையா சொல்ற? நீ மொட்டை மொட்டையா கேட்காத, சும்மா. நான் இப்ப பட்டை அடிக்கிறது இல்லை. ஏன் பட்டை அடிக்கிறது? குத்து நமஸ்காரத்துக்கு கிளம்பிட்டேன். ஓ சரி, நீங்க சாமி கும்பிடுவீங்க. எந்த மந்திரம், எந்த தெய்வத்தை வணங்கி என்ன மந்திரம் சொல்லுவீங்க நீங்க? முருகன் பெருமாளுக்கே வணங்குவோம். அப்படின்னா ஓம் சரவண பவாங்கிற மந்திரம் சொல்லுவீங்களா? அந்த மந்திரம். ஓ அவங்க அண்ணன் இருக்காங்களே, ஓ விக்னேஸ்வராய நமக விநாயகர் அந்த மந்திரம் இந்த நமஸ்காரத்துக்கு சரிப்பட்டு வராது. ஓ அவங்க தந்தை இருக்கிறாரே, ஓம் நமச்சிவாய என்ற சிவபெருமானை மந்திரம் அது இல்லை சாமி. அப்படின்னா காக்கும் கடவுள் உகாவஸ்து ஓம் நமோ நாராயணாய. ஓ இஷ்டத்துக்கு எங்களால மந்திரம் சொல்ல முடியுமா? அதெல்லாம் இல்லை. வேற என்ன மந்திரமியா? ரெண்டே எழுத்துட்டே இருக்கு. ரெண்டு வாசி வாசி என்று சொன்னாலே சிவா 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 என்று வருமே. அந்த சிவா என்ற இரண்டாவது மந்திரமாயா? நான் சிவான்னு நான் போன்ற சொன்னா. ஓ மரா 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 என்று சொன்னாலே ராமா 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 என்று வருமே. அந்த ரெண்டு மந்திரமா? அதுக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லையா. சீதா 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 என்று சொல்லக்கூடிய அந்த ரெண்டு சாமி. அப்படியெல்லாம் இல்லை சாமி. வேற என்ன ரெண்டு எழுத்து? அப்படி கேளுங்க. முத எழுத்து ஆ. அப்படி சொல்லியா? உயிரெழுத்து 12 எழுத்துலயே ஆ என்ற எழுத்துக்கு உயிர் கொடுத்து கொண்டு வைக்கிறீங்க. உயிரை கொடுக்கறதுக்கு தேர்ந்த மந்திரம் இல்லையா? இரண்டாவது எழுத்து என்ன எழுத்து? மெய் எழுத்து 18 எழுத்திலே இம் என்ற எழுத்துக்கு மெய் கொடுக்குறீங்க பாத்தீங்களா? என்ன ஒரு அருள். உயிர்மை எழுத்து 214 எழுத்திலே மா என்ற எழுத்தை சேர்த்தால் அம்மா என்ற வறுமை. தாயின் சிறந்த கோவில் மில்லி தந்தை சொர்மிக்க மந்திரப்படை என்று சொல்வார்களே, அந்த அம்மா என்ற மந்திரம் தானே? இல்ல, மாவை அப்புறம் தான் சேர்க்கணும். நீங்க ஏன் அவசரப்பட்டு சேர்க்கிறீங்க? அது என்ன மாவை அப்புறம்? அம்மான்னு சொல்றதுக்கு தான் இந்த நமஸ்காரமே. சரி, இந்த மந்திரத்தை எங்க எந்த இடத்துல எப்படி யாராரு பண்ணுவீங்க அதை சொல்லுங்க. யாருமே கேட்காத கேள்வி சொன்ன. அதனால உங்கள்ட்ட தான் கேட்கிறேன். நானே என் குப்பியும் என் பொண்டாட்டியும் சாயந்தரம் 6 மணிக்கு குளிச்சிடுவோம். காலையில் எழுந்து நீராடி அப்படி சொல்லியா? சாயங்காலம் குளிக்கிறவங்க உங்க இஷ்டத்துக்கு குளிக்க முடியாது. வேர்வை வாட வரும். சாமியை கும்பிடுறது வேர்வை வாடதெல்லாம் யாரையா பார்த்து வரும். சரி, சாயந்தரம் 6 மணிக்கு தான் குளிக்கணும். இந்த நமஸ்காரத்துக்கு குளிக்கிறீங்க. குளிச்சுட்டு ரவைக்கு ஒரு 8-9 மணிக்கெல்லாம் இறை எடுத்துருவோம். இறை எடுக்கிறதுன்னா சாப்பிட்டுருவோம். சரி, அப்புறம் ஒரு 10 மணிக்கெல்லாம் பிள்ளைகளை தூங்க போட்டுருவோம். எதுக்கு? குத்து நமஸ்காரம் பண்ண. நமஸ்காரம் பண்ண போகும்போது பிள்ளைகளை தூங்க வைக்கிறியா? என்னையா பேசுற நீ? எல்லா கவனிக்கணும் பாருங்க. வரக்கூடிய சந்ததிகளுக்கு எப்படி சாமி கும்பிடுவது, எப்படி மந்திரம் சொல்வது அப்படிங்கிறத சொல்லிக் கொடுப்பியா? அதை விட்டு பிள்ளைகளை தூங்க வச்சு போய் சாமி கும்பிடுறா? யாரு பிள்ளைகளுக்கு இதை சொல்லிக் கொடுக்கணும்? வர்ற சந்ததிக்கு சொல்லிக் கொடு. சாஸ்திர சம்பிரதாயம் சொல்லிக் கொடுக்கணும். எல்லாம் ஒரு டச்சு செல்லு வாங்கி கொடுத்தா அதுகளே கத்துக்கும். இந்த நமஸ்காரத்துக்கு பிள்ளைகளை கூட்டிகிட்டு போக கூடாது. சரி, பிள்ளைகளை கூட்டிகிட்டு போனா மூடு அவுட் ஆயிடும். சரி சொல்லு. அப்புறம் பிள்ளையெல்லாம் தூங்க போட்டு இதுக்குன்னு நாங்க தனியா குடிச்ச வச்சிருக்கோம். ஆமா, பூஜை வச்சிருப்பாங்களே வீடு. முதல்ல போய் என் பொண்டாட்டி குப்பி அவ போய் உள்ளுக்க மல்லாக்கப்படுத்துக்குவா. கோவிலை வளம் வருவது பெரியது கிடையாது, கற்பகத்திலே சிற்பத்தை வணங்குவது பெரிது கிடையாதியா. கொடிமரத்தின் அருகிலே குப்புறப்படுத்தி கையில் 2 நீட்டி காலில் 2 நீட்டி உடம்பிலே கொண்டு அனைத்து பாங்களும் மண்ணிலே படச் செய்ய வேண்டும். அதற்கு பேர் தான் சாஷ்டாங்க நமஸ்காரம். அப்படிப்படியா? உன் பேச்ச கேட்டா குடும்பம் குண்டியே தூக்கிடு. ஏயா, அது கொடி மரத்துல அடியில படுக்கிறதுயா குப்பரை. சரி, இது குடிசைக்குள்ள மல்லாகத்தான் படுக்கணும். பெரிய வித்தியாசமான சாமியா இருக்கு. படுத்துக்குவா. சரி, நான் வெளியில நிற்பேன். சரி, அப்பதான் மந்திரத்தை அவ ஆரம்பிப்பா.
ஏய் என்ன மந்திரத்தை நீ ஆம்பளை நீ சொல்றதா பொம்பளை பிள்ளை சொல்றதையா? இந்த நமஸ்காரத்துக்கு அவதாயா மந்திரத்தை முதல்ல சொல்லுவா. சரி சொல்லியா. உள்ள படுத்துக்கிட்டு ஏய் என்ன சொல்லுவாங்க? அப்படி சொல்லியா? நான் உசுறு போயிருந்தியா உணர்ச்சி வசப்பட்டு சொல்லுவா. சொல்லு சொல்லு. வெளியில நிக்கிற எனக்கு கிளம்பிடு. கிளம்பிருந்தா சாமி வந்து அப்பா நான் 2வது எழுத்த சொல்லுவேன். சொல்லுவாங்க அப்படி சொல்லியா? நான் உசுறு போயிருந்தியா அவ வேகமா மந்தத்தை சொல்லுவான். நான் சுட்டு திடன்னு ஓடி அவ மேல நான் குப்புறப்படுத்துக்குவேன். அவசரப்படாதையா முடிஞ்சிச்சு குத்து நமஸ்காரம். நாராயணா நாராயணா நாராயணனுமா அப்படி பண்ணுவாரு. அதனாலதான் எங்களுக்கு ரெட்ட பிள்ளையா பிறக்குது. நான் என்ன என்ன சொல்றேன்? நான் யாருன்னு தெரியல முதல்ல. அதான் தெரியுது. தெரிஞ்சுக்கிட்டே சொல்லலாம். யாருன்னு கேட்டு என்ன யாருன்னு தெரியல இல்லையா? அதான் தெரியுது. தெரிஞ்சு யாரு என்ன யாரு தெரிஞ்சுக்கிட்டே நீ சொல்ல தெரியுது. அதான் யாரு தெரிஞ்சுக்கிட்டு சொல்லலாம். கொண்ட தெரியுது, கொட்டை தெரியுது, மூக்கு தெரியுது, வாயு தெரியுது. விலாசம் இல்லையா? விலாசங்களுக்கு தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆசை என்னமா? அதானே சோஸ்திர பிரியா சூர்யா, அபிஷேக பிரியா சிவா, அலங்கார பிரியா விஷ்ணு, கனிப்பிரியா கந்தா என்பது கனகப்பிரியன் நாரதரா நாரதன் நானே தான். சாமி சரி சரி பரவாயில்ல. நாரதரா சாமி. ஆமா ஆமா. ஐயோ பெரிய தப்பு பண்ணிவிட்டேன். சிறியவர் செய்கின்றவரை பெரியவர் மன்னிப்பதை மேன்மை. அதனால இல்லை சாமி, இந்த குத்து நமஸ்காரத்தை உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். நீங்க போய் எங்கனையே செஞ்சிருக்கீங்களா? சரி என்ன வேலையா? சும்மா கலகம் பண்ணலான்னு வந்திருக்கேன். ஏன் இந்த ஊர்ல ஒன்னா உட்காந்து நாடகம் பார்க்கறது உங்களுக்கு பிடிக்கலையா? ஒன்னா இருக்குன்னு சொல்றேன் நானு. எப்படி கலகம் பிறந்தால்தான் நியாயம் இருக்கு. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை நல்லா கவனிக்கணும். ஒரு மனிதனுடைய வாழ்க்கை இன்பமாக இருந்தோடிந்தால் மனிதனுக்கு துன்பம் என்றால் என்னவென்றே தெரியாமல் போய்விடும். துன்பமாகவே இருந்தோடிந்தால் மனிதனுக்கு இன்பம் என்றால் என்னவென்றே தெரியாமல் போய்விடும். இன்பமும் துன்பமும் கலந்து வருவதுதான் வாழ்க்கை என்பதற்கு எடுத்து கலக பிரியன்னார்கள். ஆரம்பத்தில் கலக முடிவில்லை நலம். சரி, உங்களுக்கு இந்த கலகம்ன்றது வந்து பரம்பரை தொழிலா? இடையில வந்த தொழில். இடையில வந்ததுன்னா ஏன்னா அண்ணன் தக்கன் கொடுத்த சாபத்தின் மேல் இடையில வந்த தொழில் கலகப்பிரியன். யாரு யார நக்க கொடுத்தது? நக்க கொடுத்தாங்க. ஏய் தக்கன் கொடுத்த சாபத்தின் பெரியா? தக்கனா? சரி, உங்க அப்பா பிரம்மா அவருக்கு என்ன படைக்கிற வேலை படைக்கிறார்? உலகத்துள்ள 84 ஜீவராசி படிக்கின்றார். 84 ஜீவராசினா 4 எண்ணி உலகத்துள்ள 84 ஜீவராசிகள். அப்படின்னா ஊர் உணர்ந்தா 9 மாநிலம் நீர்ப்பறவை நாற்கன் ஓப்பத்தம் சீரிய மந்தமாம் தேவர் 13ஆம் அயன்மகத்து அந்தமிழ் சீர் தாவரம் 4 84 ஜீவராசிகள். ஓ அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருகாத்திரம் திருவாதிரை புனர்பூசம் பூஜம் மகம் மாயில் மல்சம் தித்திதை சுவாதி அடிசம் இது மாதிரி 27 நட்சத்திரத்துக்கு சொந்தக்காரர்களா சாமி? இது ஜாதகம் பார்க்குறவரா? தெரியும் எனக்கு. அசோனி பரணி கார்த்திகை ரோகிணி மிருகசம் திருவாதிரை புனர்பூசம் பூரமாகி மகம்பூசம் சொல்லும் போது தெரியும் எனக்கு. நாங்க தெரியுமா 18 புறாணம் மச்சம் குருமவராக மாமனம் பிரணவம் வைணவம் செய்வலிங்கம் வைடகம் நார்தம் காரணம் மத்தம் கருதம் மார்க்கனை ஆக்கினியம் பிரமாண்டம் பத்மம் என்று சொல்லக்கூடிய 18 புராணங்களை உள்ளே வந்து நல்லதை செய்யக்கூடியவர்கள். சித்திரை வைகாசி ஆனி ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி தை மாசி பங்குனி என்று சொல்லக்கூடிய 12 மாசத்தை ஒண்ணு சேர்த்து ஒரு வருஷம் சொன்ன ஆளுகள் ஆச்சாங்க. புகழ் கல்வி வழி வெற்றி நன்மக்கள் பொன் நெல் நல்கு நுகர்ச்சி அறிவு அழகு பொறுமை இளமை துணிவு நோயின்மை வாழ்நாள் என்று சொல்லக்கூடிய 14 செல்வங்களுக்கு அதிபதி மகாலட்சுமி பேரை நான். ஓ ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி என்று சொல்லக்கூடிய 8 நாளை ஒரு வாரமாக்கி ஒரு மாதத்துக்குள்ள 4 வாரத்தை சொருகின ஆளுகளா பிரபவ விபவ சுக்கில பிரமதுத பிரசுரபதி ஆங்கில ஸ்ரீமுக பவ யுவ தாது 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 ஈஸ்வரா விக்தானியா பிரமாதி விக்ரமா விசு சித்திரபானு சித்திரபானு
சித்திர சுபான், தாரண, பார்த்திவன், வியா, சர்வசித்து, சர்வதாரி, புரோதி, குருதி, கர்ண, நந்தன, விஜய, ஜெய, மன்மது, துன்முகி, ஏவிளம்பி, விளம்பி, விகாரி, சார்வரி, பிளப, பிளவங்க, சுபகிருது, சோபகிருது, புரோதி, விஸ்வாசு, பராபவ, கீழக, சௌமிய, சாதாரண, புரோதிகிரு, பரிதாப, பிரமாதிச, ஆனந்த, ராட்சச, நடா, பிங்கள, காலசுத்தி, சித்தாத்தி, ரவுத்திரி, துன்மதி, துந்துவி, ருத்ரோகாரி, ரத்தாச்சி, குரோதனை. அச்சே. அப்படி சொல்லியா எனக்கு தெரியுமியா? எப்ப நீங்க அஸ்வினி பரணியாத்திரி 20 நட்சத்திரம் சொன்னீங்களோ அப்பே ஜாதகங்களை கேட்டனோ. ஒரு ஜாதகாருக்கு 20 நட்சத்திரம் தெரிந்திருக்க வேண்டும், 12 ராசிகள் தெரிந்திருக்க வேண்டும், 12 மாதங்கள் தெரிந்திருக்க வேண்டும், 60 வருடங்கள் தெரிந்திருக்க வேண்டும். ஏன் அப்படின்னா ஜாதகர்களுடைய அடிப்படை அதுதான். அதுவும் பாருங்களேன், ஏன் நான் பாதி சொல்லிட்டு மீதி உங்கள்கிட்ட சொல்ல விட்டேன், அதுக்கப்புறம் ஒன்றுல இருந்து இன்னொன்னு மாத்தி மாத்தி நான் சொல்ல வச்சேன் அப்படின்னா திறமையை வெளிக்கொணர்வதுன்னு அர்த்தம். அதுக்கு பேரு ஒருத்தருடைய திறமையை வெளிக்கொணர்வதுன்னு அர்த்தம். இப்ப நான் ஒரு சிலர் என்ன செய்வாங்க, நகைச்சுவை மட்டும்தான் பேசுவாங்க, ஆன்மீகம் தெரியாது, உருவ ஒற்றுமை இருக்காது. ஒரு சிலர் ஆன்மீகம் மட்டும்தான் பேசுவாங்க, நகைச்சுவை வராது, உருவ ஒற்றுமை இருக்காது. ஒரு சிலருக்கு உருவ ஒற்றுமை மட்டும்தான் இருக்கு, ரெண்டுமே இருக்காது. ஆனால் தாங்களிடம் நல்ல நகைச்சுவை அமைந்திருக்கிறது, உருவ ஒற்றுமை அமைந்திருக்கிறது, ஆன்மீகம் அமைந்திருக்கிறது. இது மூன்றும் கலந்திருப்பதனால்தான் உங்களை நான் வாழ்த்துகிறேன். வாழ்க பல்லாண்டு, வாழ்க வளமுடன். இப்படியெல்லாம் நீங்கள் பேசுவதை நான் கவனிக்கும் பொழுது வந்திருக்கக்கூடியவரிடத்தில் நல்ல ஞானம் இருக்கும், நல்ல அறிவு திறமை இருக்கும் என்பதை எதிர்பார்த்து நான் பேச காத்துக் கொண்டிருக்கிறேன். அவர்களை அழைத்து வந்தால் நல்ல ஆசையை கொள்ளலாம். அழைத்து வாங்கலப்பா. அழுகல சாமி, ஆனந்த கண்ணீர் வந்து சாமி. என்ன சாமி, நான் சும்மா காட்டுக்குள்ள இருக்கிற நெறி குறகல், நான் சும்மா குப்பையில கிடக்கிற கொட்டாச்சி மாதிரி என்னைய கொண்டு போய் கோபுர கலசமா நினைச்சு வச்சுட்டீங்களே சாமி. மேல் இந்த மனசு யாருக்கு சாமி வரும்? யாருக்குமே வராது. நீங்க சொன்னீங்க பிரபவ விவா சுக்கிலா பிரமதுதா பிரசோர்பத்தி ஆங்கில சாஸ்திரி முகா பவாயுவா தாது அப்படின்னு முடிச்சிட்டிய. ஒருவேளை நான் அது எனக்கு தெரியாம இருந்து அதை நான் படிக்காம இருந்து பேசாம நின்று இருந்தேன்னா அதை வச்சு ஒரு புடி பிடிக்கலாம்னு நினைச்சிருக்கிய அப்படிங்கிறது என் மனசுக்குள்ள தோணுது. அப்படியெல்லாம் இல்லாம என்னை கொண்டு போய் பெரிய ஆளாக்கி விட்டீங்க. உங்களையே நான் சந்திக்கணும் சாமி, உங்களையே நான் சந்திக்கணும், உங்க கூடவே பேசணும். மனசு ரொம்ப அவாவா இருக்கு சாமி. சாமி, நான் அந்த வேஷம் போடுறேன் அப்படின்னா நான் இந்த ராமாயணம், மகாபாரதம், வளையாபதி, குண்டலகேசி, மணிமேகலை, சீவக சிந்தாமணி, மாந்திரிகம், சோதிடம், சித்த வைத்தியம், ஹோமியோபதி வைத்தியம் இதெல்லாம் படிச்சுக்கிட்டதுனாலதான் சாமியோ உங்க நாரதர் வேஷம் போடுறவங்க பூரா வெள்ளச்சாமி வந்தா சனியா வர்றான்னு சொல்றாங்க சாமி. என்னமோ தெரியல, இந்த நாரதர் வேஷம் போடுறவங்க பூரா என்னைய கண்டா கீரியே பார்க்கனே பாக்குறாங்க. அவங்க பாம்பா இருப்பாங்க உலர் இல்ல. போன பிறவில நான் பாம்பா இருந்தா அவங்க கீரியா இருந்தாங்கன்னு தெரியல, இல்ல நான் கீரியா இருந்தா அவங்க பாம்பா இருந்தாங்கன்னு தெரியல. நான் வந்தாவே அவங்களுக்கு பிடிக்கல சாமி. ஏன் இதெல்லாம் நான் படிச்சுக்கிட்டதுனால சாமி. உங்க வேஷம் போடுறவங்க பூரா அந்த பாடுபடுத்துவாங்க. இவன்கிட்ட பேசினப்ப தோத்து போறதை விட இதோட இவன்கிட்ட முடிச்சுக்கிட்டு போறதே நல்லது அப்படி சொல்லி எல்லா நாரதரும் எனக்கு பயந்து போயிடுறாங்க. அதே மாதிரி ஏதோ நம்ம அள்ளி நகர இளைஞர்கள்லாம் சொன்னாங்க, நீங்க நல்லா பேசுவீங்க, பெருமாள் ராஜ் கூட நீங்க நல்லா பேசணும் அப்படின்னு சொன்னாங்கன்ட்டு தான் நானும் பேச ஆரம்பிச்சேன். நீங்களும் பாருங்களேன், அந்த நாரதங்க மாதிரியே அவங்க மாதிரியே இவன்கிட்ட வாயை கொடுத்து நம்ம பேசி அவமானப்பட்டு போறதை விட இந்த அள்ளி நகரத்துல வந்து வெள்ளச்சாமி கிட்ட பெருமாள் ராஜுங்கிற மாடு புடி வச்சு போச்சு அப்படிங்கிற வார்த்தை இல்லாம அவங்க மாதிரியே நீங்களும் முடிச்சுக்கிட்டு போறீங்க பாருங்க. அதுதான் உங்க தொழிலை காப்பாற்றிக்கிறது. நீங்க பாட்டுக்கு என்கிட்ட பேசி அவமானப்பட்டு இந்த ஊருக்குள்ள வெள்ளச்சாமி பிடிச்சி கலட்டி போட்டான்டா அப்படின்னு இந்த அவமானத்தை சுமந்துக்கிட்டு போறது முடிஞ்சு இப்படித்தான் இருக்கணும்.
இப்படி இருந்தா அவங்க தொழிலை காப்பாத்திக்கலாம், சாப்பிட்டுக்கலாம். நீங்க பாட்டுக்கு இந்த பக்கம் பூரா நீங்க வராம இருந்தா என் மனசு என்னத்துக்காகும்? நல்லா இருக்கணும், நல்லா சந்தோஷமா இருக்கியா இருக்கணும் நினைக்கும் போது. ஏன்னா உங்க அளவுக்கு படிக்கிறதுனால ஏதோ ஓரளவு படிச்சிருக்கேன் நான். இப்படி நீங்க நாங்க சொல்றீங்க, கலவழியா அவங்க சொல்லவே மாட்டேங்கிறாங்க, மண்டகமா பேசுறாங்க. ஏன்னா நான் சின்ன ஆளா இருக்கும்போது உங்களை நான் கீழே உட்காந்து நாடகம் பார்த்தேன். வேணாம் அந்த அளவுக்கு நீங்க எவ்வளவு பெரிய திறமையானவர், எத்தனை நார்களை ஓட ஓட விரட்டுவீங்க மேடையில அப்படிங்கலாம் நான் அறிந்தவன் தான் அந்த அளவுக்கு. ஏன்னா நான் என்ன செஞ்சேன், உங்களை கோபுரத்தின் உச்சியில ஒட்டி வச்சேன். வைக்கணும்ல, ஆனா என்னைய கொண்டு கீழே தள்ளினீங்க பாத்தீங்களா? என்ன சாமி தள்ளுறதுல என்ன இருக்கு? நீங்க பெரிய ஆள் ஆகுறதுக்கு தான் தள்ளுறேன். ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கேன், ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நீங்க ஒரு ஆள் தான் சாமி மகிழ்ச்சியா இருக்குன்னு சொல்லுது. இந்த அளவுக்கு என்னை ஒரு கீழ்த்தரமா மட்டமா நீங்க பேசுறீங்கன்னா அதுவே மகிழ்ச்சி தானே. கம்பெனி வம்பட்டி அப்படித்தானே விட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீங்க இதுல. ஏன்னா வெள்ளச்சாமி கிழிச்சு கேட்பேன் வெட்டி அறிவை தோணுங்களா? சோறு திங்கிறியா, சோத்தை விட்டு வேற என்ன திங்கிற? நான் உன்னை ஒரு வார்த்தை தரக்குறமான வார்த்தை சொல்லியிருப்பேன்னு சொல்லியா? வாங்க போங்கிற வார்த்தைக்கு மறு வார்த்தை பேசலாம். ஆன்மீக சிந்தனையான சிறப்பான பேச்சாளர். எவ்வளவு பேசுறீங்க, எவ்வளவு பெருமை கொடுத்துருங்க. அறிவு வேணாம் உனக்கு? வேணாமனு கேட்கிறேன். ஒரு பேச்சு பேச தெரிஞ்சா பேசி பேசுற உள்ள போயா சொல்ற. நீ வர்ற நாரதங்க எல்லாம் உன் வீட்டுல வேலை பார்க்கறவனா அவங்கிற இவங்கிற சனிடா ஒன்னேவே நீ சனின்னு சொல்லிடுற. சனி என்ன சொல்லாமடா உன்னைய? வர்ற இருக்க நானும் வீட்டுல மாடு வைக்கிறவனா வேலைக்காரனும் உன்னோட வெள்ளச்சாமி மரியாதை உங்களுக்கு தெரியல. மரியாதை தெரிந்தாலும் இப்படி மேசையை பேச மாட்டீர். உங்க எந்த அளவுக்கு உயரத்தில் கொண்டு வைத்தேன். அந்த அறிவு வேணாமா? ஒரு தன்மை வேணாமா? ஒரு தரம் வேணாமா? தரங்க தன்மை பேசியிருக்கீங்க. எந்த பேச்சை எங்க பேசணும் போது நிதானம் வேண்டும் ஒரு மனிதனுக்கு. ஒரு வார்த்தை நான் அடிபடலாம் போயிட்டு இருந்தேன், உங்களுக்கு பேசி இருந்தேன். ஓ பேச்சுக்கு தகுந்த மாதிரி நான் நடித்து கொண்டிருந்தேன். புரியுதா? நீ என்ன வேஷம் போடுறியோ அந்த வேஷத்துக்கு மாதிரி நடிக்கணும். புரியுதா? பன்னி வேஷம் போட்டா திங்கிற தின்றா எரும மாட்டு பயில. பன்னி வேஷம் போட்டா திங்கிற தின்றா. வேஷத்துக்கு நடிச்சுட்டு போவியா? அதை விட்டு அவன் வந்தேன் இவன் மறந்தேன் எவன்டா அவன் வீட்டுல வேலை பார்த்தேன். கொட்ட கொட்ட குனி ஒண்ணு முட்டாள், குனிய குனிய கொட்டு ஒண்ணு முட்டாள். நீ குனிறாங்கிறக்கா நீ கொட்டிக்கிட்ட கூட நீ முட்டா போயிடா. ஓடுற நாயா பார்த்தா விரட்ட நாய்க்கு தொக்குடான். நீ ஓடுற நாயா பார்த்திருக்க. போன நாய் திரும்பிருச்சா நீ வாழ சொல்லி சத்தியமாக போயிருப்ப. புரியுதா வெள்ளச்சாமி? மரியாதைய முதல்ல கத்துக்க. தர வேணும். ஒரு வார்த்தை உங்களை தவறா பேச இந்த வெங்காயம் அப்படியே கிழிச்சு கேப்ப நட்டு பண்ணுவான் புடிங்கி. வானர மனிதனை நினைக்க தூக்கணும் தான் ஒரு நெறி சொல்ல தாண்டி பித்திரம் ஞானமும் கல்வியை நபிட்ட நூல்களும் ஈனரு குறைத்தில் இடறதாகுமே. கவிக்கு விளக்கம் தெரியுமா? வானரம்னா குரங்குன்னு அர்த்தம். மனிதனின் நினைய மழை முடிகிறது. ஒரு மரத்திலே குரங்கு இருக்கிறது. அதே மரத்திலே ஒரு தூக்குறங்குருவி கூடு கட்டிட்டு இருக்கு. மழை முடியும் பொழுது குரங்கு நனைந்தது, தூக்குறங்குருவி நனையாம இருந்துச்சு. அப்ப குருவி சொல்லுது, ஏ குரங்க குரங்க எரும மாடு மாதிரி இருக்கல, உம கைந்தறிவு எமக்கு நான்கறிவு. 4 அறிவு படைத்த நான் எமக்கண்ட ஒரு கூடு கட்டி நான் நனையாமல் மழையில் நனையாமல் வெயிலில் காயாமல் அவ்வளவு அழகா கூடு கட்டி இருக்கேன். நீ 5 அறிவு படைத்த நீ இவ்வளவு உடம்ப வளர்த்திருக்க நீ உனக்குன்னு ஒரு கூடு கட்டி இருக்கிறது இல்லை. ஆனா உனக்கு வீடு கட்டவே வேணாமியா? மழை பொழியும் பொழுது நனையாம ஒரு இடத்துல இருக்க தெரியல. கேட்டது உனக்கே குரங்கு கோவம் வந்துச்சு. நமக்கு குருவி புத்தி சொல்வதா அப்படின்னு சொல்லி தாவி போய் கூட்ட பிச்சை அடிச்சு உனக்கு நான் பணமா கிடைச்சிச்சு. வானரம் மனிதனின் நடைய தூக்கணும் தானொரு நெரிசொல தாண்டி பீத்திரம் ஞானமும் கல்வியும் நபிந்தும் ஈனருக்கு இடறதாகுமே. ஞானம் கொடுத்தா சொன்னா அறிவு வரும். உன்ன மாதிரி ஈன பயலுக்கு சொன்னா அறிவு வருமா?
இந்த பார் வெள்ளைச்சாமி, நீ எது வேணாலும் பேசு, எப்படி வேணாலும் பேசு, நீ யார வேணாலும் போய் ஓட ஓட விரட்டு, பயப்படா போனா வந்தா விடு. இந்த மேடையில, இந்த அள்ளி நகர மேடையில நீ சரியான ஆம்பளையா இருந்தா நீ என்ன வேணாலும் செய், என்ன வேணாலும் பேசு. எதிர்த்து பேசுவோம், பேச உடைக்கல, நான் கட்டையை பிடிக்கல. பேசுமா பாப்பா, தோறு ஒன்றே செய், இன்றே செய், செய்தினா செத்து மடிடா. மனிதன் இறந்தால் ஒரு முறைதான் சாவு மனிதனுக்கு. சாவு வரை என்ன சாதித்தான் என்ற பேரை காப்பாத்திட்டு போ. செத்ததுக்கு அப்புறம் எத்தனையோ ஆண்டு காலங்கள் வம்சாவளிகள் பேசும் இவன் சாதித்தான் என்பதை. நீ என்ன சாதிச்சு போற? நீ முடிஞ்சா இந்த பெருமாள் ராஜில பேசி தப்பிச்சு போனங்கிற முறையில அதையாவது சாதிச்சு போ. இல்லைன்னா பேசாம உள்ள போ. போய் படிச்சவங்களை போய் வர சொல்லு போ. குத்தி கொமட்ட அத்தே நாளையில ஒருத்த சொன்ன கொண்டே புரியா மண்டல நானே தோரே இந்த நேரே இருக்கு புரியுதா? வச்சாமே ஒரு காலம் கூடி ஒரு காலம் பிச்சனா வருவீங்க. புரியுதா? புரியுதா? என்னை பத்தி தெரியாம இருக்க வச்சாமி. நீ பேசுன உன்னை பல மூக்களை அறுத்துடுவேன் நானு. எங்க நான் நார்வேன் தரம் தெரியாது. மரியாதை மரியாதை பார்த்துக்கிடுங்க. ஏன் ஓடுறியாவா? நீ பேச பேசுறானா வாங்கி இருக்குல்ல பேசு. பொத்திக்கிட்டு நிக்க பொத்துடியே அடியே பொத்து மைக்க தூக்கி மண்டைய பொளந்து எப்படி அந்த குறிப்பு பேச ஓடுற ஏண்டி பயம்? என்ன பேசுறா அப்பா? அள்ளி கொட்டிட்டியே யோசிக்காம. எனதருமை ரசிக பொதுமக்களே, உங்க பேச்சு எனக்கு பிடிச்சிருக்கு. இந்த நாடகம் நல்லா இருக்குதுன்னு நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். உண்மையிலேயே உங்களுடைய விவாதம் நாங்கள் நல்லா ரசிக்கிறோம் அப்படின்னு உண்மையிலே நாடகத்தை ரசிப்போம் பற்றும். ப்ளீஸ் கொஞ்சம் கைதட்டுங்களே. ரொம்ப நன்றி. என்ன பேச்சு பேசிட்டாரு அவரு. சொல்றாரு, நீ சரியான ஆம்பளையா இருந்தீங்கன்னா நீ என்னடி பண்ணிருக்கணும்? பிரபா விவா சுக்கிலா பிரமதுதாத நீ முழுசா 60 வருஷத்தையும் சொல்லி இருக்கணும். அத சொல்லாம ஒருவேளை இவனுக்கு தெரியுமா தெரியாதான்னு சோதனை செஞ்சது யாரு? நீர். முதல் குற்றம். ஒருவேளை எனக்கு தெரியல என்ன மயிருக்குடா வந்த கேப்ப, எனக்கு தெரியல. அவர் சொல்றாரு, செய்டா இல்லாட்டி செத்து மடிடா. அது எப்படியோ உடப்ப கட்டி உன்னை எதிர்த்து பேசுறேன் பூரா செத்து போயிடணும். இருக்கே விடாது. நீ பேசுறத பூரா ஆமா போட்டுக்கிட்டு பேசாம நிக்கிறவங்க மட்டும் உசுரோட இருக்கணும். சனிமூல பக்கம் ஜமன சொல்லுது, இன்னைக்கு உனக்கு எனக்கு ஞான். நீ சொல்றிய பெருமாள் ராசு, நான் செத்தாலும் எனக்கு நிகரா பேசுற ஆளு நீதான். உன்னைய அங்க கூட்டிக்கிட்டு போயிருவேன். 16 முடியாமலே உன்னைய கூட்டிக்கிட்டே போயிருவேன். அங்க உன்னைய அங்கேயும் உன்னைய சும்மா விட மாட்டேன். அங்கேயும் இதே கதிதான் நான் உன்னைய பண்ணுவேன். வா பேசு. ஒரு சொல்றாரு, வெங்காயம் வெங்காயம் சுக்கானால் வெந்தயத்தால் ஆவதன்னு கேட்டேன். வெள்ளச்சாமி வெங்காயம் தான். பெருமாள் ராஜு உடப்பப்பட்டி இந்த வெங்காயத்தை வெட்டி பாரு. ஓ அறிவுங்கிற அருவாமனையில் வெட்டு படுற வெங்காயம் அழுகாதிரி. அதை வெட்டிக்கிட்டு உட்காந்துருக்கான் பாரு, அவன் தான் தேவி தேவி அழுகான். ஏன்? அந்த வெங்காயத்தினுடைய காரம் அப்படி. இந்த வெள்ளச்சாமி வெங்காயத்தை வெட்டி பாரு, அழுதுகிட்டு போயிருவேன். கண்ணீர் ஊத்தம். இப்படியே உடம்பட்டிக்கு போயிருவேன். பேரத்துக்கு கூட காசு இல்லாம. அவர் சொல்ற, வந்த வேலை என்னடா அதை செய்ய, பண்ணி வேஷம் போட்டா திங்கிறத தின்றா. அப்ப
அப்படின்னு நீங்க பேசுறீங்களே, நீங்க புராணங்களை படிச்சியலா இல்ல வீட்டுல போய் வடிச்சியலா? உங்கள்ட்ட கேட்கிறேன். 10 அவதார கதாநாயகன் மகாவிஷ்ணு. மகாவிஷ்ணு தான் 10 அவதாரம் எடுத்தார். இன்னும் ஒரு அவதாரம் எடுக்கணும். கல்கி அவதாரம் எடுத்தா உலகம் முடிஞ்சிச்சு. அந்த 10 அவதாரத்துல பன்றி அவதாரம் எடுத்தது யார் தெரியுமா? மகாவிஷ்ணு. அந்த மகாவிஷ்ணுக்கு மறுபெயர் என்ன தெரியுமா? பெருமாள். பெருமாள் பண்ணியா வெள்ளச்சாமி பண்ணியா? பெருமாள் தான் பண்ணி, வெள்ளச்சாமி மான்குட்டி. தப்பி தப்பி ஓடுறவன். நீ நினைச்சுக்கிட்டு இருக்க வெள்ளச்சாமியை கேவலப்படுத்தி விட்டோம்னு. இன்னமும் என்னை மலை உச்சிக்கு தான் கொடுத்து போறேன். அதுலயும் பாருங்க, உடப்பம்பட்டி பெருமாள் ராஜு குருவியா, நான் குரங்கா. பெருமாள் ராஜு வெள்ளச்சாமி குரங்குடா. இந்த பூலகத்திலே பாரியா ஆஞ்சநேயன் என்ற பெயரிலே இந்த குரங்குக்கு கோயில் கட்டுறாங்க. எனக்கு கும்பாபிஷேகம் பண்றாங்க. 48 நாள் சென்று மண்டலாபிஷேகம் இந்த குரங்குக்கு பண்றாங்க. கோவி, உனக்கு எவையா கோயில் கட்டுற? உனக்கு எவன் கும்பாபிஷேகம் பண்ற? முட்டையை விட்டு வெளியில வருவ. சிறகு முத்துற வரைக்கும் தான். சிறகு முத்திருச்சு, தாய் தகப்பன் தெரியாம பறந்து போற பறவை. நீர் என்னடி எனக்கு புத்தி சொல்றது? குரங்கு எடுத்துக்க. எத்தனை குட்டி போட்டாலும் கூட்டிக்கிட்டே திரிகிறது குடும்பத்தோட. அப்ப குருவி பெரியாளா குரங்கு பெரியாளா? பேசு பெருமாள் ராஜே, பேசுறியா? நீ என்ன பேசினாலும் சரி. ஏன் தெரியுமா? நான் உன்னை கழுத்தை பிடிச்சி நெரிக்கல. இந்த குரகர் வேஷம் தான் உன்னை காப்பாத்துச்சு. இதை மறுத்து நான் காவலம் வேஷம் போட்டு வந்திருந்தேன். பெருமாள் ராஜு உன்னை கழுத்தை பிடிச்சி நெரிச்சு கீழே தள்ளி நெஞ்சில ஏறி உட்காந்துருப்பேன். மம்மா கொடுக்கு அந்த உனக்கு என்ன கோமாளி போடுறேன் பூரா, உனக்கு என்ன கிள்ளி கீரையா? நீ எத்தனை கோமாளிய வேணாலும் சந்திச்சிருக்கலாம். என்ன சந்திக்கும் பொழுது மனசுக்குள்ள பயம் ஊர்த்திக்கிட்டே இருக்க முடியாது. பேசு, நிறைய பேசு. இந்த வள்ளியம்மா நாடகம் நம்ம 2 பேத்துக்குள்ள முடிய போகுது. பேசு. கற்புற பாத்தி கட்டி கஸ்தூரி இருப்போட்டு கமழி பாய்ச்சி பொற்புற வள்ளினை விதைத்தாலும் அதன் குணத்தை பொருந்த காட்டும். சொற்பதற்கு அறிவியதவரும் எனவே சொல்லி நான் நற்போத வாராதார் கவக்குணம் இருப்பவன். கவிக்கு விளக்கன்னா, கற்பூரத்தால் வரப்பு இழிட்டு கஸ்தூரியை எருவாக போட்டு வாசனை நீரையை பாய்ச்சி அழகுண்டாகும்படி ஈருள்ளி என்ற நாட்டை நட்டு வைத்தாலும் அதன் குணத்தை செவையாக காட்டுவது போல் மேன்மையான அறிவு இல்லாதவனுக்கு, தூய்மையான அறிவு இல்லாதவனுக்கு இனிமையான அறிவு எவ்வளவு வரும் என்று சொன்னாலும் சட்டேன்னு வராது என்று சொன்னாங்க. அருமையா பேசினாரு, தெளிவா. நான் பேசின வச்சுக்கலாம் அவ்வளவு அழகா தெளிவா விளக்கம் கொடுப்பவர் அவர் வெள்ளச்சாமி மட்டும்தான். அந்த அளவுக்கு ஒரு தெளிவான பேச்சு, அருமையா இருந்துச்சு. ஒரு பேச்சை கேட்கிறப்போ வார்த்தையை வெளியில விட்டா அப்படிங்கிறதுக்காக கூலிக்கு விளக்கம் தெரியுமா இருக்கா இல்லையா? நீ தானே சொல்ல கூமுனா கூமின்னு சொன்ன இல்லையா? சொன்னியா சொல்லையா? என்ன கூதியா சொல்லியா? பேசு. இவர் இப்ப சொன்ன வார்த்தை நல்ல வார்த்தை தானே? நல்ல வார்த்தை தானே? இப்ப சொன்னது நல்ல வார்த்தை தானே? நான் கோவப்பட்டனா? நான் கோவப்பட்டனா? படல இல்ல. ஏன் கோவப்படுகிறீர்? நான் கோவம் இல்லாம நிக்கிற விளக்கம் சொல்றேன். நீங்க கோவம்னா விளக்கம் சொல்லுன்னு சொல்றேன் நானு. அது எதை மாற்றுக்கருத்தே இல்ல. பேசு, பேச்சிலே விளக்கம் இருந்தால் பேசுவோம். ஒரு வார்த்தையை தவறோ சரியோ விட்டா அந்த விளக்கத்துக்கு சொல்ல முடிஞ்சா சொல்லு. சொன்னார் என்ன? வெங்காயம்னு சொல்ற. வெங்காயத்தை வெட்டினா வெங்காயத்தை வெட்டுறவன் அழுதுகிட்டு ஊருக்கு போயிடுவானா? வெங்காயத்தை வெட்டிப்பாரு, அழுதுகிட்டு ஊருக்கு போ. நான் உன்னை கேட்கிறேன், ஒவ்வொரு வீட்லயும் ஒவ்வொரு தாய்மார்கள் வெங்காயத்தை வெட்டி ரசமோ சாம்பாரோ வைக்கலைன்னா நீ உன் வீட்டுல உனக்கே திம்பியா? அத்தாடி உரிச்சா எனக்கு கண்ணீர் தண்ணி வரும் அப்படின்னு உன் வீட்டுல சொன்னா நீ வச்சிருப்பியா? நீ வெங்காயம் தானே. ஒவ்வொரு தாய்மார்களும் உன்னை உன் வீட்டுல என்ன பண்ற தெரியுமா? முதல்ல உன் தோலை உரிக்கிறாங்க. வெங்காய தோளத்தை நீ தானே வெங்காயம், உன் தோலை உரிக்கிறாங்க.
அப்புறம் கத்தி எடுத்து சரக்கு சரக்குன்னு வெட்டுறாங்க. வெட்டி முடிச்ச உடனே அடுப்பை மூட்டி சட்டியை தூக்கி வைக்கிறாங்க. அதுல எண்ணெய் ஊத்துறாங்க. நல்லா எண்ணெய் காய வச்சக்கு அப்புறம் இந்த வெங்காயம் தள்ளி அடுப்புல சட்டிகளை போடுறாங்க. ஒவ்வொரு நாளும் என்னை பெற்ற தாய்மார் கையில வதக்கப்படுற வெங்காயம் நீ வெங்காயத்தை விட்டா அழுதுகிட்டு ஊருக்கு போவாங்களாம். எந்த ஊர்லயா வெங்காயத்தை விட்டு அழுதுகிட்டு ஊருக்கு போறேன்? நீ சொல்றாத நான் ஏத்துக்கணும். ஆமா சாமி போட்டுக்கிட்டு நிக்கணும். இவருக்கு இன்னொரு விளக்கம் சொன்னாருங்க. ஆகா பண்டி வேஷம் போட்டா திங்கிற திண்டான்னு சொன்னது ஒரு ரோசம் வந்துருச்சு. ஆகா என் பெருமாள் தான் பண்ணி. ஏய் நான் உன்னை கேட்கிறேன், மகாவிஷ்ணு பெருமாள் 10 அவதாரம் எடுத்தவரு பண்டி அவதாரம் எடுத்தாருன்னா என்ன நினைச்சுக்க? நீ எதுக்கு எடுத்தாரு சொன்னியா? மொத்தமா மொட்டையா சொல்லிட்டு போற. நீ மொட்டையா பேசுற, நான் மொட்டையா பேசுறேனா? எதற்காக பண்டி அவதாரம் மகாவிஷ்ணு எடுத்தார்? இந்த உலகம் என்ற வழியிலே நீயும் நான் வாழ்வதற்கு காரணம் என் பாத்திர மகாவிஷ்ணு பண்டி அவதாரம் எடுத்ததுனால தான். அப்படியே பூமியில இருந்து அப்படியே உலகத்தை வெளியிலே கொண்டு வருவதற்கு காரணம் என் பாத்திர மகாவிஷ்ணு பண்டி அவதாரம் எடுத்ததுனாலயா? தெரியுமா உனக்கு? சிவனுடைய அடியையும் முடியையும் ஒரே நேரத்துல பார்த்தவன் என் பாத்திர மகாவிஷ்ணு. பண்டி அவதாரம் சாதாரணப்பட்ட அவதாரம் நீ நினைச்சுக்கிட்டு இருக்கியா? என்னவா நீ சர்வசாதாரணமா பேசிட்டு இருக்க? நீ நான் குரங்குன்னு சொன்னா அவருக்கு ரோசம் வந்துருச்சு. குரங்கு என்ற ஆஞ்சநேய பெருமானே பூலோகத்துல எனக்கு ஒரு கோயில் கட்டுறாங்க, கும்பாபிஷேகம் வைக்கிறாங்க, மண்டலாபிஷேகம் வைக்கிறாங்க. எங்கேயா நீ குருவி? எனக்கு எங்கேயா கோயில் கட்டுறாங்க, கும்பாபிஷேகம் வைக்கிறாங்க, மண்டலாபிஷேகம் வைக்கிறாங்கன்னு கேக்குறிய? நான் உன்னை கேக்குறேன், நல்லா படிச்ச நீ அறிவாளியா இருந்தா மகாசு வாங்கின கருணன் கருடாழ்வார், அந்த கருடாழ்வார் என்று சொல்லக்கூடிய அந்த மகாவிஷ்ணுக்கு அந்த கருணனுக்கு கோயில் கட்டுறாங்களா இல்லையா? கும்பாபிஷேகம் வைக்கிறாங்களா இல்லையா? மண்டலாபிஷேகம் வச்சாங்களா? கேளு, எங்கேயாவது அப்படி ஒன்று இல்லையா? பறவைக்கு கோவில் இருக்கிறது, கும்பாபிஷேகம் வைக்கிறது, மண்டலாபிஷேகம் வைக்கிறது இல்லைன்னு சொல்ல முடியுமா? ஏன் மயில் வாகன முருகப்பெருமான் மயிலுக்கு கோவில் இருக்கிறது, கும்பாபிஷேகம் வச்சிருக்காங்க, மண்டலாபிஷேகம் வச்சிருக்காங்க. ஏன் அன்னவாகனன் பிரம்மதேவன் அன்னத்துக்கு கோவில் இருக்கு, கும்பாபிஷேகம் வச்சிருக்காங்க, மண்டலாபிஷேகம். அப்ப பறவைகளுக்கு கோயில் இல்லாம இருக்குன்னு நீ எப்படி சொல்ல முடியும்? இருக்கு என்பதை உணர வேண்டும். சொன்னாரு குரங்கு கூட்டத்தோட வாழுமா, பறவை ரெக்க பறிச்சோன்னா பறந்துக்கிட்டு ஓடிடுமா. நல்லா யோசிச்சு பேசுங்க. நீ இல்லையா பாட்டு கேள்விப்பட்டிருக்கியா? காக்கா கூட்டத்தை பாருங்க, அதுக்கு கத்து கொடுத்தது யாருங்கடாங்க? ஒரு காக்கைக்கு இறைவித்தால் மற்ற காக்கை எல்லாம் கா 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 என்று எல்லா காக்கையும் ஒன்று சேர்ந்து அந்த காக்கையில் அதுதான் ஒற்றுமை. குரங்கு ஒற்றுமையா இருக்குங்கிற எந்த ஊர்லயா குரங்கு ஒற்றுமையா சாப்பிட்டுச்சு நீ சொல்ற? நீ என்ன போ, அழகு கோயிலுக்கு போ, உன் பிள்ளைக்கு முடியறக்கு அர்ச்சனை பண்ணி கொடுப்பாரு, தேங்காய் பழம் கொடுப்பாங்க, கொண்டுகிட்டு வா. எங்க அந்த தேங்காய் பழங்கள்? இந்தா நம்ம மயம் கொண்டு வர. அடி வாங்கி இந்த குரங்கு புடுங்கி திங்குங்கிற. எப்ப ஒற்றுமை இருக்கு உனக்கு? ஒரு பொரியல்ல வாங்கி நீ கொண்டு வந்துரு, எங்க பாப்பா கொண்டு வருது, அடி வாங்கி இந்த குரங்கு புடுங்கி திங்குங்கிற. எப்ப ஒற்றுமை இருக்கு? நீ புடுங்கி கொண்டுட்டு போற, உன் பின்னால 10 குரங்கு பின்னால வருது. அப்படித்தான் வர. நீ திங்கிறியா? அந்த பக்கம் பாதி இந்த பக்கம் பாதி உதப்பிட்டு வர்ற. எங்கடி ஒற்றுமை இருக்கு? ஒற்றுமை குரங்கு கூட்டத்தை பாருங்க, அதுக்கு கத்து கொடுத்தது யாருங்க? நான் எழுதி வச்சேன் பாட்டு. இந்த பாருங்களே, நீ என்ன வேணாலும் பேசு, நான் அந்த பேச்சுக்கு நான் மறுப்பு பேசுறேங்கிறேன், சொல்லிட்டு விளக்கம் கொடுக்கிறேன் சொல்லுவேன் தவிர மாற்று கத்து கிடையாது. கல்வி கதிபதி கலைமாறி குடியிருக்கார். ஆயக்கல்வியில் 64 உனக்கு என்னமை தூய் என் உள்ளத்தை உள்ளே இருப்பாங்க வராது இடர்ல கலைமாறி குடியிருக்க. நீ நம்ம அம்மா கொடுக்கு எனக்கு பேசியாவதில்லை.